விஜயபாஸ்கர் அவர்களே, போய் கட்சியில் சேரப்போகிறேன் முடிவெடுத்து விட்டீர்கள். போய் சேர வேண்டியது தானே. ஏன் தொண்டர்களை கூட்டி அவங்களாம் உங்கள் பின்னாடி வர்றேன்னாங்களா? வரல. நீங்கள் மட்டும் போகிறேங்கிறீங்க. போங்க. இந்த கட்சியில் இருந்து மந்திரி ஆனீங்க, எம்எல்ஏ ஆனீங்க, பதவி சுகத்தெல்லாம் அனுபவிச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனால் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறது உங்களால் முடியல. கட்சி தோற்ற உடனே அடுத்த கட்சிக்கு போய் நான் விசுவாசமாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. இதை ஏதாவது உங்கள் மனசாட்சியை நியாயப்படுத்தா? இந்த சிவி சண்முகம் பேசுகிறார். பாமகனால தான் இந்த கட்சி அதிமுக ஜெயிச்சுது. இருக்கட்டும், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. கூட்டணி அமைக்கிறதே ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி ஓட்டு போடுறது தான் கூட்டணி தரணும். அவங்க நம்ம ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கிறதும், அவங்க ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்கிறதும் எல்லாம் ஒன்று தான். அதுக்கு தான் கூட்டணி சேர்றோம். அது ஏன் இந்த அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் இடையூறு தகராறு செய்துவிட்டு நீங்கள் மாற்று கட்சியில் போய் சேருவதற்கு 40 லட்சம் 50 கோடி 40 கோடி அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணி ஜெயிச்சுட்டு அதிமுக கொடியும் சின்னத்தையும் பயன்படுத்தி எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடியார் பேரை பயன்படுத்தி ஜெயித்து கொண்டு உங்கள் சுய லாபத்துக்காக மாற்று கட்சியில் போய் இணைகிறேன் என்று முடிவெடுத்திருக்கிறீர்கள். இந்த கட்சியில் விசுவாசம் இல்லை, அடுத்த கட்சிக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் என்று சொல்லுகிறீர்கள். இருக்கிற கட்சிக்கு இருந்த தோல்வியுற்றமே, இந்த தோல்வியுற்றத்துக்கு நம்ம இந்த கட்சியை பலப்படுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கெல்லாம் இல்லை. சில பேர் என்னடான்னா, நான் கட்சியை விட்டு ஒதுங்கிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த கட்சியை விட்டு ஒதுங்குறவங்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். ஆபத்தில் கட்சி தோற்று போச்சுங்கிறது அந்த நேரத்தில் நம்ம உறுதுணையாக இருந்து இந்த கட்சியை காவந்து போனோம். இந்த கட்சியை பலப்படுத்தணும். அடுத்து ஆட்சியில் உட்கார்றதுக்கு நம்ம என்ன வழியோ அதை கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு கட்சி தோல்வி கண்டவுடனே உடனே நான் மாற்று கட்சிக்கு ஓடி போய் சேர்றேன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? இருந்த கட்சிக்கு நம்ம விசுவாசம் இருக்கணும். இவ்வளோ நம்ம பேர் புகழோட நம்ம பெரிய பதவியில் இருக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு எம்ஜிஆர் அண்ணா, ஜெயலலிதா, எடப்பாடியார் அவர்கள் தான் காரணம். அந்த கட்சிக்கு நம்ம விசுவாசமாக இருந்து மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வேலைகளை நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு நான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மாற்று கட்சியிலே போய் சேருகிறேன்னு சொல்லுகிறேன். நாம் சிங்கத்துக்கு வாளாக இருக்கலாம், ஆனால் பூனைக்கு தலையாக போய் இருக்கிறேன் என்று சொல்லி போகிறீர்கள். இவ்வளோ காலம் இருந்த கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு அடுத்த கட்சியில் போய் நான் விசுவாசமாக இருப்பேன் என்று பேட்டி கொடுக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் உங்களுக்கு நியாயம்? இவங்களை யார் மதிப்பார்கள்? ஓட்டு போட்ட மக்களோ இல்லை கட்சி தொண்டர்களோ இல்லை மாற்று கட்சியில் உள்ளவர்களோ உங்களை யாராவது மதிப்பார்களா? நீங்களே சிந்தித்து பாருங்கள்.